அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சத்யா பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு ஈஸியான ரெசிபி பார்க்க போகிறோம். அதாவது கார்லிக் ப்ரான் தான். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். வாங்க எப்படி செய்யணும் பார்க்கலாம். முதல்ல இந்த ரெசிபிக்கு தேவையான எல்லா பொருளையும் எடுத்து வச்சுட்டா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். முதல் பாருங்கள், ஒரு பவுலில் 4 ஸ்பூன் கார்ன்ஃப்ளெக்ஸ் பவுட்ரு, 3 ஸ்பூன் அரிசி மாவு பவுட்ரு, 1.5 ஸ்பூன் மைதா, கொஞ்சம் தேவையான உப்பு போட்டு கலக்கிட்டு அதுலேயே 2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் போட்டு கலக்கி நம்ம கழுவி வச்சுருக்கேன் இந்த ப்ரானையும் போட்டு நான் வாலோடு தான் போட்டிருக்கேன். இதை கலக்கிட்டு இது ஒரு 1/2 hour நல்லா ஊற வச்சிடலாம். அப்போ தான் அது நல்லா ஊறி நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு பேனில் ஆயில் ஊற்றி இதை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா வறுத்து எடுத்த பிறகு இந்த எண்ணெய் வேஸ்ட் ஆகுதுன்ட்டு நான் இதுலேயே ஒரு ஆஃப் பாயில் போட்டுட்டேன், அந்த எண்ணெய் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் பட்டர் போட்டுட்டு நல்லா 2 முழு பூண்டை நல்ல குருவாக நறுக்கி இந்த பட்டர்லேயே போட்டு நல்லா பொன்முருவலாக பொரிச்சு எடுத்து நம்ம இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் அடியில் இருக்க அந்த தண்டு வெங்காயத்தால் எடுத்து அதை நல்லா நறுக்கி அதையும் போட்டுக்கணும். ஒரு 4 பச்சை மிளகாய் குருவாக நறுக்கி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் வினிகரும், 1 ஸ்பூன் சோயா சாஸு, 1.5 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளாக்ஸு, 1.5 ஸ்பூன் ஹனி போட்டு நல்லா இந்த பொரித்து வச்சுருக்கேன், இந்த எடுத்து வச்சுருக்கேன் ப்ரானையும் நல்லா போட்டு கலக்கி மேலே ஒரு ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு நல்லா கார்னிஷ் பண்ணிட்டு ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். கார்லிக் ப்ரான் முடிச்சாச்சு. வந்துருக்குது. நம்ம இப்போ சுட சுட சாப்பிட்டோம், பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்ட்டு. ரொம்ப அருமையாக இருக்குது, பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கு. என்ன டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். வாழை கூட வேணும், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. மறுபடியும் அடுத்த ரெசிபியோடு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.